கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த பிக்சரில் பாருங்கள், யுவர் இயர் இஸ் அ ஊம்ப் அப்படின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு காது போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு குழந்தை இருக்குது, அது ஒரு கர்ப்பப்பை. ஊம்பு அப்படிங்கிறது ஒரு கர்ப்பப்பை. சரிங்களா? இப்போ வாட் எவர் யூ லிசன் டு வில் எவென்ச்சுவலி பி கன்சீவ்ட் அண்ட் born into your reality. நம்ம எதை கேட்குறோமோ அந்த கேட்குற காரியங்கள் என்னவாய் மாறப்படுகிறது? அது ஒரு ரியாலிட்டிக்குள்ளே போகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கவனமாய் பார்த்து கேட்கணும். இப்போ இந்த பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு காஸ்பல் நமக்கு ஞாபகம் வருது. நம்ம என்ன கேட்குறோமோ கேட்க தான் நம்மளால் மனம் திரும்ப முடியும், கர்த்தருக்குள்ளே மனம் திரும்ப முடியும். அப்போ நம்ம எதை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். இப்போ நீங்கள் ஃபோனு பயன்படுத்துகிறீங்க, ஒரு மெசேஜ் போகுதுன்னா கேளுங்க. அது நமக்கு நிறைய கிரியைகளை செய்யும். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு ஜங்கு பொங்குன்னு டான்ஸ் ஆடுறதா நான் பார்ப்பேன்னா அதுதான் மண்டையில் ஏறும். அது இச்சிக்கிற காரியத்தை கொண்டு வரும். இச்சிக்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே, ஒரு கெட்ட செயலுக்குள்ளே கொண்டு வரும். அதில் ஒரு ரொமான்டிக் சீன்ஸ், இப்படியாக அசுத்தமான காரியங்கள் நம்ம டிவிலையும் சரி மொபைல்லையும் சரி இருக்குது. அப்போ நம்ம எதை நம்ம கேட்குறோன்றதை நம்ம சூஸ் பண்ணி கேட்கணும். அதுதான் இந்த பிக்சரில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பிக்சரில் எதை கேட்குறோம்? ஹியர் தி காஸ்பல், டீச் தி காஸ்பல், ஷேர் இட் டு அதர்ஸ். கேளுங்கள், கேட்க தான் மனமாற்றம் அடையும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் போதகர்கள் உங்களுக்கு போதிக்கிறாங்கன்னா கவனமாக கேளுங்கள். லிசன் இட் கேர்ஃபுல்லி வாட் எவர் தே சே. கர்த்தர் உங்களுக்கு இப்படியாக கேட்கும்பொழுது தான் கிரியைகளை செய்வார் உங்களுடைய இருதயத்தில். அப்போ இருதயத்தில் நீங்கள் எதை கிரியைகள் நடக்குதோ அதுதான் கற்பம் தரிக்கும். புரியுதுங்களா? நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் கற்பம் தரிக்கும். அதுக்கான பிக்சர் தான், ஃபோட்டோ தான் இது. ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே படுத்துட்ருக்கு. அப்போ நம்ம எதை கேட்குறதோ அதுதான் கர்ப்பம் தரிக்கிறது. அப்போ அதுதான் நற்கிரியைகளை கொண்டு வரும். நம்ம எதை கேட்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்னு கேட்குறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? கர்ப்பம் தரிக்கிறது என்னது? கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கிறோம். அப்போ ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது அடுத்த இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நடக்கிற காரியங்கள் ஒரு ஆக்ஷனுக்குள்ளே போகிறோம். அப்போ இதுதான் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. ஏசப்பாவை பின்பற்ற போகிற பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள். சரிங்களா? ஆண்டவர் இதான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. நான் போகிறேன்ப்பா, என் பின்னாடியே நீங்கள் வாங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சிலுவையை சுமந்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் போகிற பாதை தூய்மையான பாதை. இங்கே உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. இங்கே ஸ்பிரிச்சுவல் பியூரிஃபிகேஷன் இருக்குது, இங்கே பரிசுத்தம் இருக்குது. இங்கே நீங்கள் ஜங்கு புங்குன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே உலகத்துக்குரிய என்ஜாய்மெண்ட்டு இங்கே பண்ண முடியாது. ஆண்டவர் பின்னாடி போகணுன்னா சிலுவையை சுமந்துட்டு பரிசுத்தமாக போகணும். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்குரிய காரியங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமாக நிலைமை போயிடும் நமக்கு. உலகத்துக்குரியவன் நிற்பான். நீங்கள் உலகத்துக்குரிய காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது உலகத்துக்குரியவன் நின்று நம்மளை அமுக்க பார்ப்பான். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய அடிச்சுவடுகளை நம்ம எடுத்து ஏசப்பா உடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம அவரை போல பரிசுத்தமாய் மாற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அப்போ இதுக்கு பிரதானமாக என்ன தேவைப்படுகிறது? கேட்கும் பொழுது நம்ம கேட்கணும். அதே போல் கர்த்தருடைய வேத வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறதுனா அதுக்கு செவி கொடுக்கணும். அது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற வசனம் ஒருத்தவங்க போதனை பண்ணுறாங்க. நீங்கள் அதை நல்ல செவி கொடுத்து அது உள்ளே வாங்கிக்கிட்டாதான் உங்களுக்கு ஆண்டவர் எல்லாமே செய்ய முடியும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற வசனத்தை நீங்கள் போதகர் போதிக்கிறாங்க, நீங்கள் கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் உலக பிரகாரமான கெட்ட செயல்களில் இச்சைக்குரிய காரியங்கள், இச்சிக்கிற காரியங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா என்ன யூஸ் இருக்குது? ஆண்டவர் எப்படி நல்ல காரியத்தை செய்வார்? ஜஸ்ட் வி ஷுட் அப்ளை அவர் காமன் சென்ஸ். நம்மளுடைய ஒரு அறிவை பயன்படுத்தணும். எல்லா படைப்புகளை விட மனிதனை விசேஷமாக படைச்சிருக்கிறாரு.
அப்போ நமக்கும் அனிமல்ஸுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு ஒரு ஸ்பெஷல் மூளையை கொடுத்துருக்கிறாரு, அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் போதிக்கிறது. இப்போல்லாம் வந்து போதனையே கேட்குறதில்ல யாரும். போதிக்கிறதே வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும்னிடுறாங்க. இப்போ நம்ம எதனா போதிக்கிறோன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் 1000 மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதுலேயே டீவியேஷன் இருக்குது. ஆண்டவர்கிட்டயே நெருங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு உண்மையான ஒரு ஊழியம் ஒரு போதகர் செய்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட நெருங்க வைக்கிறது தான் பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுவதற்கான ஒரு வேலை. ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும், நெருங்க வைக்கணும். இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய வேலை, ஒரு ஊழிய செய்கிற பிள்ளைகளுடைய வேலை. சரிங்களா? அப்போ கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். கேட்டு எதை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்களோ, காதால் எதை கேட்குறீங்களோ, எதை உள்ளே வாங்குறீங்களோ அதுதான் கருத்தரிக்கும், கர்ப்பம் தரிக்கும். இப்படியாக நீங்கள் கெட்டதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. 4 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் உக்காந்துட்டு அவங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டு அவங்க பேசுகிற கெட்ட கெட்ட காரியங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்குள்ளே பிறக்கும். சரிங்களா? நீங்கள் அதை தடுத்துட்டு நிறுத்திட்டு நீங்கள் 4 வார்த்தை போதனை, கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கிற காரியங்கள், அந்த போதனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது அதுதான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அப்போ நீங்கள் எதை உள்ள இன்புட்டு, எதை உள்ள போடுறோமோ அதுதான் வெளியில் நமக்கு வரும். அப்போ போடுறது நல்லதாக போட்டால் வெளியில் வர்றதும் நல்லதாக வரும். சரிங்களா? அப்போ நம்முடைய ஆக்ஷன்ஸும் மாறுகிறது. அப்போ நான் போன வாரம் மாதிரி தான் இந்த வாரமும் இருப்பேன்னா வேலைக்காகாது. நீங்கள் போன வாரம் வேறு மாதிரி இருந்தீங்களா, இந்த வாரம் மாறுங்க, அடுத்த வாரம் மாறுங்க, அதுக்கு அடுத்த வாரம் மாறுங்க. இப்படியா மாறுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏசப்பாவை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. மனம் திரும்புதல்ங்கிறது மரண பரியந்தம் வரை நடக்கிற காரியங்கள். ரிப்பன்டன்ஸுங்கிறது ஒரே நாளில் முடியறது கிடையாது. க்ரூசிஃபை தி ஃப்ளஷ். நம்முடைய மாம்சத்தை நம்ம க்ரூசிஃபை பண்ணணும். நம்முடைய மாம்சத்தை நம்ம எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம அதை வந்து இது பண்ணுறோமோ, க்ரஷ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறப்படும். நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நாசமாக போயிடும். சரிங்களா? அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்படியாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் தி பிளேஸ், இன் த ரைட் பிளேஸ், இன் தி ரைட் பிளேஸ். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வந்து நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றும் பொழுது எல்லா காரியங்களும் வாய்க்கப்படும். இது நீங்கள் வந்து நாங்கள் மாறிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு உடனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் மாறுங்க. ஆண்டவர் செய்கிற தேவன் தான். செய்யலைன்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேங்க. ஆண்டவர் செய்யலைன்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேங்க, செய்து கொண்டே தாங்க இருக்கிறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, மினிஸ்ட்ரியிலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, போதனையிலுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே போல் நம்மளும் வந்து பக்குவப்படுத்துகிறார். நிறைய காரியங்கள் உலகத்தில் இப்படி தான் இருக்கும், நீ பக்குவமாகுன்னு சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஆண்டரோடு நெருங்க தான் நம்மளுடைய குணங்களே மாறுது. கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு பரிசுத்தமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நியாயத்துக்காக நான் பண்ணது, இப்போ நான் தப்பே செஞ்சுருக்க மாட்டேன், என் மேலே யாருன்னா ஒரு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்கியூ பண்ணுவேன், என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் இப்போல்லாம் அந்த ஆர்கியூமெண்ட்டே நான் கண்டுக்கிறதே கிடையாது. பிரச்சனையை பேசி பேசி பெருசாக தான் ஆகுது. நம்ம கரெக்டுன்னு சொல்லி பேசினா பெருசு தான் ஆகுது. இப்போ அதை விட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும். ஏசப்பா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனையை ஓரங்கட்டிட்டு ஏசப்பா கிட்ட ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிற உலகத்துக்குரிய பிரச்சனைகளை சிந்தித்து 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 நம்ம பலவீனமாக மாறாமல் கர்த்தருடைய தேவ பலத்தை கொண்டு தேவனோடு நெருக்கமாக ஆக சந்தோஷமும் கிடைக்குது, சமாதானமும் கிடைக்குது. அதனால் முடிந்த அளவு ஆண்டர் கூட நெருங்க தான் எல்லாமே மாறப்படுகிறது. அதனால் கேட்குறது நல்லது, கேளுங்க. நான் திருப்பி சொல்லுவேன், நிறைய பேர் நல்ல காரியங்களை கேட்கறது கிடையாது. ஏசப்பாவை விட்டு தூர விலகி போகிற காரியங்களை கேட்கும்பொழுது ஏசப்பா விட்டு விலகி போயிடுறாங்க. அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ஆண்டருக்குள்ளே அவங்க இல்லையா, ஆண்டருக்குள்ளே இல்லை, ஆண்டர் விசுவாசிக்கலை, அப்போ அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அப்போ அவங்க கூட நீங்கள் கூட்டணி ஜாயின் பண்ணும்பொழுது அவங்க என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அதுதான் அவங்க காதில் போகும்.
அப்போ ஏசப்பா கிட்டே உங்களை தூர கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜஸ்ட் ட்ரை டு டிசர்ன் த ஸ்பிரிட்ஸ். இப்போ ஒரு மனிதருக்குள்ள ஸ்பிரிட்ஸு. அப்போ அந்த ஆவிகள் என்ன பண்ணும், ஒன்று பரிசுத்த ஆவியினர் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆண்டவரை குறித்து பேசுவாங்க, ஆண்டவரை நேசிப்பாங்க. ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு சிந்தனைகள் இருக்கும். இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. அப்போ நம்ம பேசுகிற பிள்ளைகளோடு கூட ஜாக்கிரதையாக பேசணும். அப்போ ஆண்டருக்கு எதிர்ப்பாக பண்ணுறாங்களா, அவரை விசுவாசிக்காமல் வேறு மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய அனாயிண்டிங் அது போயிடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்கள் அனாயிண்டிங் ட்ரை ஆகிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட ஃபயர் ட்ரை ஆகிடக்கூடாது. அதனால் உங்களுடைய அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. நல்ல காரியங்களை கேளுங்க. ஆண்டவருக்கு விரோதமாக பேசப்படுகிறதா தூர வந்துருங்க. ஆண்டவர் நகைச்சு பேசுகிறாங்களா தூர வந்துருங்க. ஆண்டவருக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லையா தூர வந்துருங்க. அப்போ எந்த இடத்துல ஆண்டவருக்கு மரியாதை கிடைக்குதோ, எந்த இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தராங்களோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை செயல்படுதோ, இப்படியாக நீங்கள் உங்களுடைய ஃபெலோஷிப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்குங்க. சரிங்களா? அதனால் எதை கேட்குறோமோ அதை பார்த்து கேளுங்க. எதை கேட்குறோமோ அதுதான் நம்மளுக்கு அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ கேட்குற காரியங்கள் கர்த்தருக்குரிய காரியங்கள், கர்த்தர் மேலே விசுவாசம் அதிகரிக்கிறக்குரிய காரியங்கள் நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டருக்குள்ளே நம்ம விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தது. இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதை நான் சொல்லியே ஆகணும், நம்ம ஏசப்பாவோடைய லிங்க் பண்ணி இதை சொல்லி ஆகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.